அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உறக்கத்தில் தூங்கக்குள்ள கனவு வரும், கருத்தில் கொள்ளுங்க. அந்த கனவின் என்னென்ன தோன்றினால் சுப கனவுகளை பற்றி சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ தூங்கக்குள்ள நிலவை கனவில் கண்டால் கணவன் மனைவியிடையே பாசமும் நேசமும் காதல் அன்பு அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. மன ஒற்றுமை இணைஞ்சு அவங்க சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க, கருத்தில் கொள்ளுங்க. உயர் பதவியில் உள்ளவர்களை பற்றி கனவு கண்டால் சமுதாயத்தில் அவர்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், கருத்தில் கொள்ளுங்க. தேவலோக கண்ணிகளை ஆண்கள் கனவில் கண்டால் அவர்களின் எதிர்பாராத திடீர் பலவித நன்மைகள் கிடைக்கும். அதே போல் பண வசதி அதிகமாகவும், கருத்தில் கொள்ளுங்க. பெரிய தொழிற்சாலைகளை, அதாவது உற்பத்தி செய்யும் பெரிய தொழிற்சாலைகளை கனவில் கண்டால் அவர்களின் பரம்பரை சொத்து அவங்க கிட்ட வந்து சேரும், கருத்தில் கொள்ளுங்க. வானவில் தோன்றும் வானில் ஒருவர், அதாவது வானவில் தோன்றுவதை கனவில் ஒருவர் கண்டால் அவருக்கு செல்வம் இரட்டிப்பாகும் மற்றும் உயர்ந்த பதவி அவருடைய உத்தியோகத்தில் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. விஷப்பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் ஒருவர் கனவு கண்டால் அவருக்கு செல்வம் அதிகமாக கொழிக்கும். அவருக்கு எப்படியாப்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் அது நீங்கி அவருக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. சின்ன குழந்தைகள் ஒருவர் கனவில் வந்தால் அவர்களுக்கு எப்படியாப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அது விலகிடும். இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. சின்ன குழந்தைகள் கனவில் வந்தால் எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் அவங்க குணமாயிடுவாங்க. யானையை கனவில், அதாவது யானையை கனவில் கண்டால் அரசாங்க உயர் பதவி மற்றும் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் ஏற்படும். அதே போல் கோர்ட்டு வழக்கு தீர்ப்பில் அவங்க, அதாவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பே கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. யானையில் கனவு கண்டா மிக சிறப்பு. இயற்கை ஏந்திய தாய் தந்தை ஒருவர் கனவில் வந்தால் அவருக்கு ஏற்படும் பேராபத்தை முன்கூட்டியே தெரிவிப்பாங்க. இது ஒரு சிறப்பு தான். அது ஏற்றா போல் நீங்கள் உங்களுடைய, அதாவது எப்படின்னா அன்றையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. யானை கழுத்தில் மாலை இடுவது போல் கனவு கண்டால் இவங்களுக்கு நிச்சயம் பதவி உயர்வு ஏற்படும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. யானை ஒருவருக்கு ஆசீர்வதிப்பது போல் கனவு கண்டால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும், அதாவது அனைத்து வசதிகளும் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கொடுமை முகம் கொண்ட உருவத்தை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தாங்கன்னா கனவுல அவங்களுக்கு மிகவும் அழகான வாழ்க்கை துணை அமையும். அதை அடிப்படையிலே அதாவது வாழ்க்கை துணை அமையறதை தான் அந்த உருவம் காட்டுது, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. உயிரிழந்த பிணங்கள் ஒருவருடைய கனவில் கண்டால் அவர்களுக்கு மிக விரைவில் திருமணம் கைகூடி வருதுன்னு அர்த்தம், கருத்தில் கொள்ளுங்க. தெய்வங்களை ஒருவர் கனவில் கண்டால் அவருக்கு எதிர்பாராத புதையல் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், கருத்தில் கொள்ளுங்க. உயிரிழந்தவர்களிடம் பேசுவது போல் கனவு கண்டால் அவர்கள் உயர்ந்த பதவியை, அதாவது எப்படின்னா இப்போ சாதாரண வேலையில் இருக்கிறாங்கன்னா உயர் அதிகாரியாக பதவி ஏற்று அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் மாறும், கருத்தில் கொள்ளுங்க. ஆலமரத்தை ஒருவில் கனவில் கண்டால் அவர்களுக்கு இந்த புத்திர தோஷம் இருந்துச்சுன்னா புத்திர தோஷம் விலகி அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்க. மனக்கோலத்தில் இருப்பது போல் ஒருவர் கனவு கண்டால் அவர்களுக்கு தூரத்திலிருந்து நற்செய்திகள் வரும். அதே போல் உடன் கூடிய சகோதரர்களால் அவங்களுக்கு லாபம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை விலகும், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒருவர் தன்னைத்தானே மாற்றிக் கொள்வது போல், அதாவது தற்கொலை செய்து கொள்வது போல் கனவு கண்டால் அவருக்கு வரும் பேராபத்து நீங்கும் என்பது தான் பொருள், கருத்தில் கொள்ளுங்க. கல்யாண பெண்ணை ஒருவர் கனவில் கண்டால்
அவருக்கு மிக அதிக அளவில் செல்வம் சேருவது என்பது முன்னோர்களின் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. பழங்கள் நிறைந்த மரத்தை ஒருவர் கனவில் கண்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷமே புத்திர பாக்கியம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்கள் அவங்களுடைய அடிப்படையில் ஒருத்தர் அனுபவித்து இதனுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. இது ஒரு சில நூல்களே வந்துருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. இதன் அடிப்படையிலேயே கனவுகள் நிலையாகுது, கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புது தகவலாக உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.